Hi friends, welcome to TMW Shares. நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன், ஃபவுண்டர் ஆஃப் TMW குரூப்ஸ். நம்ம என்னோட வீடியோஸ் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஆப்ஷன் ட்ரேடில் வந்து நம்ம 20,000 rupees மேக் பண்ணிருக்கோம், ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். பட் அது எப்படி ப்ராஃபிட் பண்ணிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம் சொல்லி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சரிங்களா? அண்ட் ஏன்னா ரெண்டு பொசிஷன் எடுத்திருந்தோம். ஒன்ல பார்த்தீங்கன்னா 7,000 பண்ணிருக்கோம், இன்னொரு பார்த்தீங்கன்னா 13,500 பண்ணிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 20,557 rupees எடுத்திருக்கோம் ப்ராஃபிட். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இப்போ இன்னைக்கு வீடியோஸ்ல போகலாம். இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 4 லெக் எடுத்திருந்தோம், கரெக்டுங்களா? இந்த 4 லெக் எடுத்திருந்தோம். 4 லெக்ல வந்து நம்ம எப்படி வீடியோஸ்ல வந்து ப்ராஃபிட் பண்ணுறதை நம்ம சொல்லியிருந்தோம், கரெக்டுங்களா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா 20 ஜூலையில் எடுத்திருந்தோம், சரிங்களா? அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஒரே இதில் ஸ்ட்ரைக் வச்சிருந்தோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 4 லெக் மற்றும் ப்ளஸ் 6 வந்து லாட் எடுத்துருந்தோம், டிஃப்ரெண்ட் லாட் எடுத்துருந்தோம். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோஸை பற்றி பார்க்கணும்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம், அதில் பாருங்க. இப்போ நம்ம இன்னி கூட வீடியோஸ் என்ன பண்ண போறோம்னாக்கா இந்த பார்க்க போறோம் ஆப்ஷன் சேலர்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இதுக்கு வந்து எந்த டெக்னிக்கல்ஸும் எதுவுமே வேண்டாம். இதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியும் எதுவுமே தேவையில்லை. இதுல வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரே சிம்பிள் மெத்தட் என்னக்கா, அர்த்த மணியில் இருக்கும்போது நம்ம வாங்கிட்டோம். என்ன பண்ணோம்? அர்த்த மணியில் இருக்கும்போது நம்ம மார்க்கெட்டையும் பார்க்கல, எதுவும் பார்க்கல. அர்த்த மணிக்கும் போது வாங்கிட்டோம். அதில் என்ன பண்ணோம்? காலும் வாங்கிட்டோம், சரி காலும் சேல் பண்ணிட்டோம், புட்டும் சேல் பண்ணிட்டோம், ரெண்டுமே நம்ம சேல் பண்ணிட்டோம். நம்ம வேற எந்த விஷயமும் பார்க்கல அப்போ, ஓகேங்களா? அப்போ பிரீமியம் எவ்வளோ இருந்ததுனாக்கா அப்போ நம்ம சேல் பண்ணும்போது டேட் பார்த்தீங்கன்னா 25th, ஓகேங்களா? இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10, ஓகேங்களா? 7/10 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 15 days ஆயிருக்கு, கரெக்டுங்களா? இந்த 15 டேஸ்ல பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம பிரீமியம் வாங்கும்போது 864 இருந்தது. பட் இன்னைக்கு பிரீமியம் பார்த்தா 728, ஓகேங்களா? அண்ட் அது இதில் பார்க்கும்போது 854 இருந்தது, 447 இருக்கு, சரிங்களா? இது நம்மளோட விஷயம் என்னன்னாக்கா, இது ஏன் எப்படி என்ன பண்றாங்கன்னா இதுல வந்து லாஸ் வராதுனாக்கா, லாஸ் வரும் பட் மினிமம் லாஸ் வரும். பட் இதுல வந்து என்னன்னாக்கா நம்ம எக்ஸிட் ஆகிற டைம் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ட் பண்ணி வைக்கணும், சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பண்றதுன்னு சொல்லி நம்ம ஆல்மோஸ்ட் பார்க்குறோம், உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்க்கலாம், கரெக்டுங்களா? இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா 74% இருக்கு ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்ஸ், ஓகேங்களா? அண்ட் ஏன்னா நம்ம இந்த மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து பிரைஸ் எடுத்துருக்கோம், அதனால தான் வந்து சொல்றோம். இப்போ நம்மளுக்கு ஏதாவது சொல்லியிருந்தீங்களா, நம்மளுக்கு 43,000 rupees நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆனாலும் கூட நம்மளோட டார்கெட் என்ன வச்சிருக்கீங்கன்னா 20,000 rupees தான். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தா 13,000 வந்தது. இன்னும் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 6,500 rupees வந்தோம்னா நம்ம இந்த பொசிஷன் வந்து எக்ஸிட் ஆயிடும், சரிங்களா? அண்ட் அப்கமிங் வர வீடியோஸ்ல வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா இன்ட்ராடே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா வீக்லியில் எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றது, அதுக்கப்புறம் வந்து டேல எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றதுன்னு முடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து ஸ்கேல்பிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ள நம்ம வந்து வர வீடியோஸ்க்குள்ள வந்து நம்ம ஆல்ரெடி இன்னும் வந்து நம்ம பேசிக் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த பேசிக்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரலாம், சரிங்களா? அண்ட் உங்களுக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? அப்படின்ட்டு பட் நம்ம இதுல ஒரு எக்ஸல் சீட் பண்ணிருக்கோம், கரெக்டுங்களா? இந்த எக்ஸல் சீட்ல பாத்தீங்கன்னா பாருங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எடுத்திருக்கோம். அண்ட் இது வந்து எக்ஸ்பைரி டேட்ல என்ன ஆகுன்ற சொல்லி தான் நம்ம இதுல கூட பார்த்திருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா எங்க வரும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வரும். எக்ஸாக்டா வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 35,000 வந்து க்ளோஸ் ஆச்சு வச்சுக்கலாம், நம்மளுக்கு 43,000 rupees ப்ராஃபிட் ஆகும், சரிங்களா? பட் இந்த மாதிரி ஆவறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 90% வந்து சான்ஸ் கிடையாது, 10% தான் சான்சஸ் இருக்கும், ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி முடியறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் அப்படி முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 43,000 ஹையஸ்ட் ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? அப்படின்ட்டு அதே நம்மளுக்கு முன்ன பின்ன இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வந்து 34,100 ஒரு க்ளோஸ் ஆச்சுன்னா கூட நம்மளுக்கு மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆனால் கூட நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்பவும் பார்த்தீங்கன்னா 20,000 rupees நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். அதே இந்த பக்கமும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒருவேளை 35,900 போய் க்ளோஸ் ஆச்சுனாலும் கூட நம்மளுக்கு 20,100 rupees நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடும். ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? இதில் ஒரு இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் என்னன்னா ஒரு விஷயம்னாக்கா இப்போ வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். இதே நீங்கள் வந்து 10 போட்டீங்கன்னா கூட இது சேஞ்சஸ் ஆகும். நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல வந்து இந்த ஆப்ஷன் கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லிங்கையும் ஷேர் பண்றேன். அந்த லிங்க் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? அப்படின்னு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் தான் சொல்லி இன்னும் சின்ன சின்ன எரருங்க இருக்குது, அதில் முடிச்சுட்டு நான் ஒரே மட்டும் போடலான்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நான் அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கிறதால சொல்லிட்டு. அண்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பேட்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாருங்க நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா அங்கே பாருங்க இதில் பார்க்க பார்த்துருக்குங்களா, எக்ஸாக்டா இங்க வரும்போது தான் மார்க்கெட் வந்தீங்கன்னா 43,000 rupees வந்து ப்ராஃபிட் வரும், கரெக்டுங்களா? பட் ஆனால் நம்மளுக்கு வந்து 43,000 rupees வரணும்னா எக்ஸாக்டா 35,000 வந்து க்ளோஸ் ஆகணும், கரெக்டுங்களா? பட் ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு ப்ரெசென்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா எங்க இருக்குதுன்னா அங்கே தான் இருக்கு. எவ்வளோ இருக்கு?
35,063 தான் வந்து இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் அப்போ க்ளோஸ் ஆகும்போது நம்மளுக்கு ஃபுல் ப்ராஃபிட் வந்துருக்கும்ல சார் 45,000 ருபீஸ். பட் ஏன் வரல சார்? நம்மளுக்கு ஒரு 13,000 தான் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அது ஏன் என்ன ரீசன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து 4 இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வந்து 29 ஜூலை எடுத்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 டேஸ். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் 15 டேஸ் இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? இது இது ஏன்னா இதுல வந்து ஆப்ஷனுக்கு அதுதான் சொல்றது. நம்ம ஆப்ஷன் கிரீக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எங்க என்ட்ரி ஆனா எங்க ப்ராஃபிட் பண்ண முடியும், என்ன பண்ண முடியும்னு நம்மளுக்கு கிளீனா தெரிஞ்சிடும். அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஆப்ஷன் கிரீக்ஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ரெகுலரா போடுறோம், கண்டிப்பா பாருங்க. சரிங்களா? பிளஸ் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதுக்கும் நம்ம உங்களுக்கு சொல்லி தரேன். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்லயே பேர் வைக்கிறது தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் இதுக்கு வச்சிருக்கோம் பாருங்க. இதுல என்ன வச்சிருக்கோம்னா ஆப்ஷன் ட்ரேடிங்ல வந்து அட் த மணி நேர்கோட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்ஸ் தான். ஓகேங்களா? அட் த மணி நேர்கோட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் தான். சிம்பிள் தான். அப்பனா ரெண்டு பக்கம் ஒரே ஒரு லைன்ல இருக்குது. ஒரே ஒரு லைன்ல இருந்து ஸ்ட்ரைக் வந்து நம்ம வாங்கிக்கிறோம். இது நம்மளுக்கு டெக்னிக்கலோ ஃபண்டமெண்டல்ஸோ எதுவும் கிடையாது. ஏன்னா எந்த சைடில் போனாலும் நம்மளுக்கு ஒரு சைடில் ப்ராஃபிட் வரும். ஹையஸ்ட் ப்ராஃபிட் வரலன்னா கூட அந்த லாஸ் அட்லீஸ்ட் எவ்வளோ பண்ணுற அளவுக்கு அது நம்மளுக்கு வரும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னக்கா, மார்க்கெட் வந்து ஸ்லோவாக இருக்கும். இந்த ஒரு விஷயம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா மார்க்கெட் ஓரளவு ட்ரெண்டே இருந்தாலும் கூட கன்சால்டேட்டிங் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயம். பட் கன்சால்டேட்டிங்கை விட்டு ஒருவேளை மார்க்கெட் வந்து ஸ்லோ மூவ்மெண்ட் ஆகணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆகுதுன்னா பேங்க் நிஃப்டில வந்து ஆவரேஜ். பட் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 300 பாயிண்ட்ஸ் மேலே மூவ் ஆகக்கூடாது. அது ஒரு 15 டேஸ் மூவ் ஆச்சுன்னா நம்மளுடைய காசு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மள்ட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அண்ட் நம்ம ஆல்ரெடி இப்போ ஆப்ஷன் கேல்குலேட்டர் பார்த்துட்டோம். ப்ளஸ் ஓகே, அண்ட் இப்போ நெக்ஸ்ட் வர வீடியோஸில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நெக்ஸ்ட் வந்து வீக்லியில் என்ன பண்ணுறோம், ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. பிகினர்ஸ் வந்து என்ன நார்மலாக வந்து ஆப்ஷன் பையர் சைடில் தான் போகிறாங்க. தயவு செஞ்சு அப்படி ஆப்ஷன் பை சைடில் போகக்கூடாது. பிகினர்ஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் சேலரில் போகணும். ப்ளஸ் ஆப்ஷன் சேலரில் போகும்போது சார் ஆப்ஷன் சேலர் போனாங்க, ஏன்னா இதில் வந்து ரிஸ்க் வந்து அதிகம் தான். பட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சாலும் இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து எப்படி வந்து சேலர் வந்து பண்றாங்கன்னு சொல்றோம். ஆப்ஷன் ரைட்டர்னு சொல்லுவாங்க நார்மலா. இந்த ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுனாக்கா அதுக்கப்புறமா நீங்க பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து மார்க்கெட்ல வந்து ரொம்ப நாள் நிரந்தரமா இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். டென்ஷன் இல்லாம வேலை செய்யலாம். சரிங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் ஆல்மோஸ்ட் இன்னும் சொல்லின விஷயம் தான். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு கன்சல்டேட்டிவ் தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் பை சைடில் யாரும் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் சீலிங்ல போங்க. அப்போ உங்களுக்கு சேஃபர் சைடா இருப்பீங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்பதான் நம்ம சேனல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்.